ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? ஒரு அற்புதமான யோகம், அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில. ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிறது வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? கும்பராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் சொல்லுங்க சார். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த 60 நாட்களுமே பஞ்சாயத்து முடிக்கக்கூடிய டைமிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு புஷ்ய யோகம் என்ன பண்ணா, பழைய பஞ்சாயத்து, பழைய பிரச்சனை, பழைய கோர்ட்டு கேஸு, இந்த வாதாடுறது, போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இல்லையா நேரடியாக போய் ஒரு விஷயத்த சால்வ் பண்ணிட்டு வர்றது, கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறது, லோன் வாங்கி அதை க்ளோஸ் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு பொற்காலம். 6ஆம் இடத்துல குரு புஷ்ய யோகம் இருக்குது அப்படின்னா குபேரஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும். அப்போ கடுமையான உழைப்பை போட்டு தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு எங்கே போனாலும் எதிரி இருப்பான். அந்த எதிரியை ஜெயிக்கக்கூடிய நிலைமைகளில் தான் இந்த குரு புஷ்ய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். இவ்வளோ நாள் எதிரிக்கு பலம் இருக்கோ இல்லையோ, இப்போ உங்களுக்கான பலம் அதிகரிக்கும், எதிரிக்கான பலம் குறையும். குரு புஷ்ய யோகமாக கன்வெர்ட் ஆகிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். அந்த ஹெல்த் இஷ்யூஸை கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸோட வாழ்க்கை துணைக்கான ஹெல்த் இஷ்யூஸ் சத்து அதிகம். 6ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவிக்குள்ள அந்த ஸ்பரிசுகம் இடிக்கும். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வராது, அந்யோன்யம் வராது. ஒரு 2 மாதத்துக்கு ப்ராஜெக்ட்னு சொல்லி உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. வேற ஊர் இல்லை, வேற நாடு, அந்த மாதிரி போட்டு அங்கே போய் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ தட் இஸ் த ரீசன். ஒரு பிரிவு அப்படிங்கிறது டெம்பரவரி பிரிவாக இருக்கிறதுங்கிறது வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி இருந்துன்னா சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடலாம், இல்லையா? வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும். கடன் வாங்கணும்னு இந்த டைமில் கண்டிப்பாக கடன் கிடைக்கும். இஎம்ஐ கட்டக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக இப்போ ஆரம்பிக்கும். இதெல்லாம் பெரிய ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கான டைமாக பார்க்கணும். ஒரு சந்தோஷத்திற்காக நீங்கள் கடன் வாங்குவீங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அது உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு நான் பார்க்கறது என்ன, மெரிட்டில் அடிக்கக்கூடிய ஆட்கள் நம்பர் 1 இவங்க தான். போட்டித் தேர்வுகள் அபார வெற்றி பிளான் பண்ணால் அதுக்கான வெற்றி கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். கும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 90% மெடிசன் தான். அது அக்ஷயம். ஏன்னா சதாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம். சதுபிஷா அப்படிங்கிற நட்சத்திரம் கும்பத்தில் இருக்கு. அதனால் 90% குழந்தைகள் லா செட் எழுந்தாங்கன்னா கிளியர். அது முடிஞ்சுதான் தெரியல. பட் லாக்கான வாய்ப்புகள், நீட்டுக்கான வாய்ப்புகள், ஐஐடி, ஜேஇ, என்ஜினியரிங், சிவில் சர்வீஸ், இதிலெல்லாம் நிறைய லிஸ்ட்டில் கும்பத்துக்கான பேர் கண்டிப்பாக வரும். ரொம்ப பெரிய அளவுக்கு ஜெயிப்பாங்க. உடம்பு அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் வந்துட்டு போகும். ஆனால் என்னதான் சொன்னாலும் கும்பராசி நண்பர்களுக்கு பணம் வரவு கண்டிப்பாக உண்டு. எதுவாக இருந்தாலும் தனியாக நின்று பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படும். இப்போ மாணவிகள்லாம் இருந்தாங்கன்னா, குரூப் ஸ்டடீஸ் பண்ணாங்கன்னா விளங்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்க தனியாக உட்காந்து பண்ணணும். அவங்க ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பண்ணக்கூடிய முடிவுகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஜென்ரிக்காக செய்யக்கூடிய முடிவுகள் இல்லாமல் வேறு மாதிரி முடிவு எடுப்பீங்க. கண்டிப்பாக அது ஜெயிக்க செய்யும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் டைம். கமர்ஷியல்
நாட் வித் த ஹெல்த் ப்ராஸ்பெக்டிவ், நாட் வித் த ஃபேமிலி ப்ராஸ்பெக்டிவ். இதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. 6ஆம் இடத்துல குரு புஷ்ய யோகம் கனெக்ட் ஆகும்போது பிரச்சனை வலுக்காம பார்த்துக்கணும். அதான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது ஆர்குமெண்ட் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணி சண்டை போட்டு இப்படி தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வருஷம் நல்லா இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் பகை பாராட்டாமல் இருக்கிறதும் கும்பராசிக்கு நல்லது. அதாவது இந்த குரு புஷ்ய யோகத்துல குழந்தை பிராப்தம்னு சொல்றதுல குழந்தை பெறக்கூடிய தாய்மார்களுக்கு கரெக்டான ஹெல்த்துக்கான சப்ஸ்டியூன்ஸ் கரெக்டாக போகும். குரு புஷ்ய யோகத்துல நம்ம மெடிசன் எடுத்துட்டோம்னா கரெக்டாக வேலை செய்யும். 2-3 மாசத்துல குரு பயிற்சியாகும், உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அதிச்சாரமாக சிம்மத்துக்கு குரு பயிற்சி அடையும். அதிச்சாரமாக பயிற்சி அடையும் போது கும்பராசியில 80% குழந்தை பிறக்கும். அதுக்கான ஆயுத்த பணிகள், ஸ்டார்ட் ஆஃப் ஒர்க் தான் இப்போ நடக்கும். அதனால மெடிசன் எடுத்துக்கிறது, மெடிசன் மூலியமா குழந்தை பார்த்துக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தைரியமா இருக்கலாம். பசங்க மூலியமா பணம் வரக்கூடிய டைமிங், அதனால பசங்க வேலைக்கு போவாங்க, பசங்களுக்கு வேலை கிடைக்கும். தைரியமா இருங்க சார். அப்போ இத்தனை நாளா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, தொழில் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்குலாம் எப்படி சார் இருக்கும்? இப்போ என்னன்னா, ஒரு புது ஒர்க்கிங் பார்ட்னரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். 6ஆம் இடம் ஆக்டிவா இருக்கும்போது வேலை செய்யறது அவனா இருக்கணும். நம்ம மேற்பார்வை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போ கண்டிப்பாக நல்லா இருக்கும். 6ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கம்மியாக இருப்பாங்க, வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ராஃபிட் ஆஃப் பிஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி தொழில் இப்போ உட்காரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்? மெயினாக சொல்ல வேண்டியது நரசிம்மர் வழிபாடு. ஏன்னா ராகு அங்கேயே உட்காந்துருக்கார், ராசி லக்னத்திலே ராகு அந்த சதுபிஷா நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது. உக்ர நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். தைரியமா இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய 6 மாதத்துல டிசம்பர் மாதத்துல இருந்து ஒரு பெரிய கிரேட் ரிலீஃப் அப்படின்றத சொல்லலாம். அதாவது புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரியான சில நிவர்த்திகள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா உங்க மண்டைக்குள்ள ஏதோ ஒன்று இது வரைக்கும் ஓடிட்டு இருந்த மாதிரி இருக்கும். எந்த விதமான ஒரு தெளிவான சிந்தனையும் இல்லாமல் மனம் போன போக்குல செயல்பட்டவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அதுல 7.5 சனி ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா செகண்ட் பிளேஸ் பிடிச்சது நம்ம ராகு பகவான் தான். ஏன்னா ராகு பகவான் உள்ள வந்தாச்சு, ராசியின் மீது பயணிக்கிறாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தெரியாது. வார்த்தைகள்ல நிதானம் இல்லாமல் சில விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்கும். நல்லா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க சண்டை வந்துடும், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன ஒரு ஈகோ ப்ராப்ளம் மிகப்பெரிய அளவுக்கு விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுத்துருக்கும். மற்ற ராசி என்பர்களாவது மற்றவர்கள்கிட்ட பேசி ஒரு ஆறுதலை தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய மனதுல இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. இதனால ரொம்ப டிப்ரெஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு மாத்திரை போட்டு தூங்கக்கூடிய அளவுக்கு சில ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இதனால் வரைக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரியான சில அனுபவங்களை இந்த கும்பராசி என்பர்கள் பெற்றிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடந்த ஒரு 7.5 சனியோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் 8 வருடங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல போயிட்டு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். ஆனா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கே இத்தனை கதி அப்படின்ற போது மற்ற ராசி என்பர்களுக்கெல்லாம் வேற வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது அந்த ராகு பகவான் அவர்களினுடைய ராசியில இருக்கும்போது பாதிப்பை கொடுக்கும். இந்த காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் எப்போதுமே எளிமையான வாழ்க்கையோடு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்ப்பவர்கள். ஒரு கூழானாலும் அது பழங்கஞ்சியா இருந்தா கூட பரவாயில்ல, அதை நிம்மதியா குடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட சேர்ந்து இருக்கணும், அதாவது ஒரு கூட்டு குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். அந்த கூட்டு குடும்பம் கண்ணாடியாக சிதறின அமைப்பு அப்படின்னீங்கன்னா கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி நடந்திருக்கும். அம்மா தனியா, அப்பா தனியா, குழந்தைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தனியா, இப்படி அந்த ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேரும் தனித்தனியாக இருந்த ஒரு அமைப்புகள்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு கெடுபிடியான ஒரு பலன்கள்ல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று வர்றார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று வர்றார். அதனால உங்களுக்கு கடன், அதாவது தேவையில்லாத கடன்களை அடைக்கிறதுக்காவது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா, அந்த வாய்ப்பு கூட கிடைக்காத திண்டாடிட்டு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு நேர்மையான கடன், அதாவது வெளியிடத்துல வட்டிக்கு வாங்கி வாங்கி அந்த வட்டியை கட்ட முடியாமல் மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரியாக பேங்க் லோன் இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டுனால முழுமையாக வாழ்க்கைய இழந்தவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கும்பராசி என்பர்கள் தான். எல்லாத்துக்கும் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையே உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு தான் போயிருக்கும். ஒரு அடகு வச்ச மாதிரி. உங்களுடைய வாழ்க்கையவே அந்த கம்பெனிக்காரனுக்கு அடகு வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த கிரெடிட் கார்டுனால அழிஞ்ச ஒரே ஒரு ராசி என்பர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். பேங்க்ல ஒரு பர்சனல் லோன் போங்க. அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குரு பகவானினுடைய சூழ்நிலை உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. அடுத்து அவர் 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு வழக்குகள்ல இருந்து குடும்ப வழக்குகள்ல இருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமான வாய்ப்புகளும் வரும். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ரெகுலர் இன்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. கடந்த காலத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். 6 மாசமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா இது நாள் வரைக்கும் சம்பளம் வாங்கல. இன்னைக்கு குடுத்துருவாங்க, அன்னைக்கு குடுத்துருவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு அந்த ஒரு வருமானம்ன்றது இல்ல அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த வேலை ரீதியான அந்த வருமான உயர்வுகளும் தடையில்லாத வருமானங்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போது. இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அதாவது 7வது மாதம் ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய அந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சனி தான். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். மேடம் வக்ரம் அடைகிறார்னா திரும்பியும் எங்களுக்கு 7.5 சனியினுடைய பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வராது. அவர் என்னைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து வெளியில போனாரோ அப்பவே இருந்து அந்த பாதிப்புகள் குறையும். அந்த பாத சனியாக இருக்கிறதுனால வருமானத்துல ஒவ்வொரு இடத்துலயும் சில தடைகளை கொடுத்துட்டு இருப்பார். இந்த ஜூலை மாதத்துல இருந்து அந்த தடைகளும் முழுமையாக நிவர்த்தி அடையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. கும்பராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் சின்ன சின்ன கடையா வச்சு தொழில் நடத்திட்டு இருக்கிறீங்களோ, அதாவது ஒரு பூக்கடை வச்சிருக்கிறேன், ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறேன், ஒரு சின்னதா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரியாக சிறிய கடைகளை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள், உங்களுக்கு ஸ்டாக்ல இருந்த ப்ராடக்ட் எல்லாமே விற்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், விற்பனையினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 6 மாசம் இந்த கும்பராசி என்பர்கள் தொழில்ல கவனம் செலுத்தணும், வேலையில கவனம் செலுத்தணும், கடனை குறைக்கிறதுக்கு உண்டான கவனத்தை செலுத்தணும். அடுத்து நோய் தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஆயுர்வேதிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி சம்பந்தப்பட்ட சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மௌனமா இருக்கணும். அதுவே ஒரு அதிர்ஷ்டம். 2வது அடுத்தவங்க விஷயத்துல தலையில்லாம இருக்கிறது இன்னொரு அதிர்ஷ்டம். 3வது அதிர்ஷ்டம் மொத்தத்துல குடும்பத்துல எதுலேயுமே தலையிடாம நம்ம வேலை என்னவோ அதை வந்து பாருங்க. இதுதான் 3 அதிர்ஷ்டம். ஏன் சார் இப்படி சொன்னீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். குடும்பமாக்க தனஸ்தானாதிபதி ஜென்மத்தை பார்க்கறதும் குரு பார்வை இல்லாமல் இருப்பதுமே உங்களுக்கு மனக்குழப்பத்தை தரும். ஆனால் நீங்கள் பார்க்காத பிரச்சனையா? 7.5 சனியில் ஜென்ம சனி பார்த்துட்டீங்க, சிரசு சனி பார்த்துட்டீங்க, பாத சனி பார்த்துட்டீங்க, வக்கரம் என்ன 135 நாள் என்ன? அதெல்லாம் பெரிய ஆஃபீஸரே பார்த்துட்டீங்க. ஒரு சின்ன ஆஃபீஸர் என்ன பண்ண போகிறார்? ஆனால் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யுங்க. இதை 2ம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சனியின் தாக்கம் இருக்காது. இருக்கிற தொழிலை பார்த்துட்டு போங்க. ஏதாவது நான் புதுசாக ஒரு தொழிலுக்கு போகிறேன், நான் அந்த தொழிலில் வந்து எனக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், இல்லை கொஞ்சம் சம்பளம் கூட வரும் சார், என்னுடைய கடன்லாம் தீரும், வீட்டு செலவை நான் கொஞ்சம் பார்ப்பேன், இல்லைன்னா நான் வேற ஒரு இடத்துல 2வதாக ஏதான ஒரு வேலைக்கு போகட்டுமா, பார்ட் டைம் வேலைக்கு போகட்டுமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த 135 நாள் புதிய முயற்சிகள் வேண்டாம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, நல்லா தூங்குங்க. ஏன்னா உங்களுக்கு முக்கால்வாசி மனசில் தான் பிரச்சனையை ஒழிய உடம்புல பிரச்சனை இல்லை. அசிடிட்டி, தூக்கமின்மை, நரம்பு பிரச்சனை, மனோபயம், மனோக்கிளீச்சல், இதை மாத்திரம் நீங்கள் போக்குனீங்கனாலே உங்களுக்கு
கோலோச்சலாம். ஒரு 135 நாள் சனிக்கிழமையில தீபம் போடுங்க, பயப்படாதீங்க. உங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பருக்கு பிறகு திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும். ஆனால் அது வரைக்கும் திருமண வாழ்க்கையில நீங்க ஜாதகத்த 1 முறை 2 முறை தீர விசாரிச்சு, பொண்ண பத்தியும், மாப்பிள்ளை பத்தியும் தீர நேர்ல போய் விசாரிச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெறும் ஜோதிடத்த மட்டுமே நம்பி போகாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு வக்கரன்ல இருக்கிற சனீஸ்வரர் கண்ண கட்டிருவாரு. ஆக கவனமா போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றத்த குடுக்கும். அது என்னன்னா, முதல்ல வாழ்க்கையினுடைய தத்துவம், வாழ்க்கையினுடைய நம்பிக்கை. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. அன்புனா என்ன? பாசம்னா என்ன? அதே நேரத்தில பசினா என்ன? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதே நேரத்தில உங்கள பொறுத்த வரைக்கும் கோலோச்சுவீர்கள். எப்படியாப்பட்டவர்களா இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில தான் நீங்க எஸ்டாபிலிஷ் ஆகணும். பிரமாதமாக எஸ்டாபிலிஷ் ஆன 135 நாள் போன உடனே மீண்டும் உங்க கை தூக்கும், பலம் வரும், எதிர்ப்பீர்கள், எதிரிகளை வெல்வீர்கள். நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மௌனமா இருங்க, விட்டு கொடுத்து போங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, தேவையில்லாம ரப்சர் எடுத்துக்காதீங்க. அது ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, எதிர் வீடு பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, அது பகைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடுங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களோடு கொஞ்சம் ஒத்துமையாக போங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க. திருநள்ளாறுக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாற்றில் சுவாமியை தர்பாரண்யேஸ்வரை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா மலை போல பிரச்சனை பனி போல மாறும். கும்பராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் என்ன விதமான யோக பலன்களை கொடுக்க போகிறாங்க, என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, சனி யார், கும்பராசிக்கு சனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடமான மீன ராசியில் இருந்த நிலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து 7.5 சனியோடைய பாத சனி காலம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் அவர் அங்கே 2ஆம் வீடான இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மீன ராசியில் இருந்து உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு போது தெரிஞ்சுப்போம். 7.5 சனியோடைய இந்த முடியக்கூடிய இந்த கடைசி 2.5 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்துகிட்ருக்குறீங்க. இந்த 7.5 சனியை பார்த்து யாருனாலும் பயப்படலாம். இந்த கும்பராசிக்காரர்கள் பயப்படுறதுல துளியும் அர்த்தம் கிடையாது அப்படின்றத நான் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான். உங்கள் ராசிநாதனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்றது வந்து உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்து நீங்கள் பயப்படுற மாதிரி. அதனால் வந்து அந்த எண்ணத்தை நீங்கள் தயவுசெய்து எடுத்துருங்க, அழிச்சிடுங்க. சனியால் உங்களுக்கு தொந்தரவு வரப்போகிறதில்ல. எப்படி உங்கள் கையை வச்சு உங்கள் கண்ணை நீங்கள் குத்திக்க மாட்டீங்களோ அதுபோல தான் சனி வந்து உங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்க சில லைஃப்னால் கண்டிப்பாக நல்லது கெட்டது எல்லாமே இருக்க தான் செய்யும், இந்த காலத்துலேயும் கூட. ஸோ அப்படின்னும்போது வந்து நடக்கிற கஷ்டத்துக்கெலாம் சங்கடங்கள்லாம் காரணம் வந்து எல்லாரையும் போல் நீங்கள் வந்து உங்கள் ராசிநாதனான சனி மேலேயே பழிய தூக்கி போடுறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அது சரியான விஷயமும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே அசுப கிரகம் அப்படின்றது சனி அப்படின்றதுனால பெரும்பாலும் எல்லாருமே என்ன சொல்லிடுவாங்க, எல்லாம் சனி தான் எனக்கு இந்த 7.5 சனி காலத்தில் தான் அது பயங்கர பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு சனி மேலே மட்டுமே வந்து நீங்கள் வந்து பழியை போட்டுருவோம். ஸோ அதை செய்யாதீங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. சனியால் நல்ல பலனை அடையக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசியாக நம்ம கும்பராசியவே சொல்லலாம். ஏன்னா சனி பூரணத்துவ பலன் அடையக்கூடிய பூரணத்துவத்துக்கு அடையாளமாகவே நம்ம சொல்லக்கூடிய ராசியை வந்து உங்களுடைய கும்பராசி தான். ஸோ அந்த நிலையில் சனி 2ஆம் வீட்டில் இருந்து அவர் வந்து ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலைக்கு போகிறார். இந்த வக்ர நிலைக்கு போகும்போது இயல்புக்கு மாறா நமக்கு எதுவும் பிரச்சனையை கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். வக்ர நிலையில் போகும்போது என்ன செய்யும், எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் வக்ரத்துக்கு போகும்போது தான் கொடுக்கக்கூடிய காரகத்துவ பலன்களை, தனக்குன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகங்கள் உண்டு. சூரியன் வந்து தந்தை காரகன், ஆத்மகாரகன், சம்பாத்திய காரகன், சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் போராட்டக்காரன், தைரியக்காரன், வீரியக்காரன்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சுக்கிரன் சுகபோகக்காரகன், புதன் புத்திக்காரகன், குரு தனகாரகன், சனி கர்மக்காரகன், ஆயுள்காரகன், இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவ தன்மைகள் இருக்கு இல்லையா. இந்த காரகத்துவ தன்மைகளை வலுப்படுத்தி கொடுப்பாங்க, இன்னும் அதிகமாக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். வக்ரத்தில் போகும்போதும் சரி, அதிசாரத்தில் போகும்போதும் அதே தான். ஸோ அந்த வகையில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். 12ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் ஜோதிட விதிப்படியே சொல்கிறேன் நான். அதாவது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். நீங்கள் உங்களோட அது போக அது உங்களோட வாக்குஸ்தானமும் கூட. உங்கள் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான், வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால
உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் எப்பயுமே நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லணும், நல்ல ஆலோசனை குடுக்கணும், அடுத்தவங்கள நம்ம பண்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் உங்களுடைய வார்த்தைகளும், செயல்களுமே இருக்கும். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த 2ஆம் வீடா வரக்கூடியது குருவோடைய வீடு தானேயா. ஸோ குருவோட வீடா வரதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வார்த்தைகள்ல வந்து எப்பயுமே ஒரு எதிர்மறையான வார்த்தைகள பயன்படுத்தாம, கூடுமான வரைக்கும் சுபத்துவமான வார்த்தைகள பயன்படுத்தி, நல்ல வார்த்தைகள பயன்படுத்தி பேசக்கூடியவங்களா இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வகையில உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு, உங்களுடைய பேச்சின் மூலியமா, உங்க செயலின் மூலியமா, உங்க சொல்லின் மூலியமா நல்ல ஆதாயங்கள மற்றவங்களுக்கு ஏற்படுத்துறத தாண்டி நீங்களும் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் ரொம்ப சரியான பலன்கள குடுக்க போகுதுன்னா, ஆசிரியர் பணியில இருக்கவங்க, வழக்கறிஞர் துறையில நீதித்துறையில இருக்கவங்க, கவுன்சிலரா இருக்கக்கூடியவங்க, அதாவது மனநல ஆலோசகர்களா இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து வாக்குஸ்தானத்தில இருக்கக்கூடிய வக்ர நிலைக்கு போகக்கூடிய சனி பகவானோட இந்த குறிப்பிட்ட காலம் சிறந்த யோக பலன்கள குடுக்க போகுது. அப்ப மத்த துறையில சேர்ந்தவங்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா நீங்க எந்த துறை சார்ந்தவங்களா இருந்தாலும், அடுத்தவங்களோட நலனுக்காக போராடக்கூடிய, பேசக்கூடிய நபர்களா இருக்கிறதுனால, நிச்சயமா உங்களுக்கு எப்பயுமே நண்பர்கள் நீங்க காசு பணம் சம்பாதிச்சீங்களோ இல்லையோ, நல்ல நண்பர்கள உங்களுக்கான மனிதர்கள நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அதுவே வந்து இன்னும் மேம்பட்டு அதன் மூலியமாலாம் நீங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுபோக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும், 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவானுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. இந்த குரு பகவான் எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல கடக ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. கடக ராசியிலிருந்து உங்களுடைய தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவானுடைய சனி பகவானுக்கு பார்வையும் குரு பகவான் குடுத்துட்டு இருக்காரு. இந்த சனி, குரு சேர்க்கையே ஒரு சிறந்த ஒரு அமைப்பு. அதாவது திரிகோணத்துல இணைஞ்சிருக்காங்க. சனி இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. குரு இருக்கிறது வந்து 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இது வந்து ஒரு முக்கோணத்துல 2 புள்ளியில இந்த 2 கிரகங்களும் இணையிறது அர்த்தம். இப்படி இந்த இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள மட்டுமே குடுக்கும் அப்படின்றத நீங்க நம்புங்க. அதுவும் குறிப்பா இந்த 138 நாட்கள் இந்த வக்ர காலம் வந்து உங்கள அடுத்தடுத்த வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நெனச்ச இலக்குகள் எல்லாம் அடையறதுக்கான ஒரு சரியான ஏணியாவும், அடித்தளம் அமைச்சு குடுக்குற ஒரு நிகழ்வாவும் அமையப்போகுது இந்த காலம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கங்க. மகிழ்ச்சியா இருங்க. கண்டிப்பா நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுதுன்றத நான் உறுதியா சொல்றேன்.